என்னடி அனு, வேலைக்கு கிளம்பலையா? மணி என்னாச்சு? நேத்து போன பாதியில வந்துட்ட, இன்னைக்கு இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பாம இருக்க. ப்ரமோஷன் கிடைச்சதுல இருந்து நீ நடந்துக்கிற விதமே சரியா இல்ல. என்னடி ஆச்சு உனக்கு? நான் இன்னைக்கு ஆபீஸ் போகலமா. ஏண்டி, உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நான் ஆபீஸ் போல, அவ்வளவுதான். சரி, ஆபீஸ்க்கு போலல, ஆபீஸ்க்கு போனை போட்டு வரலங்கறத சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீ வேலையை பாரு. நினைச்சு நினைச்சு ஏதாவது செய்யற, வாய்க்கு வந்தபடி பேசுற, ஏதாவது பண்ணி தொலை. நேத்து மத்தியானம் கிளம்பி வந்தோம். அது சூர்யா சருக்கும் தெரியும். ஆனா இப்ப வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணல. இன்னைக்கு நான் ஆபீஸ் போலனா அப்ப சூர்யா சார் என்ன பண்ணுவாரு? பாப்போம், இன்னைக்காவது அவர் போன் பண்ணுவாரான்னு. இன்னைக்கும் அவர் போன் பண்ணலனா என்ன செய்யறதுனே தெரியலையே. ஒரே குழப்பமா இருக்கே. சார், நீங்க என் மேல கோவமா இருங்க, ஆனா பேசாம மட்டும் இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு என் மேல சத்தம் போடுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஆனா இப்படி மௌனமா இருந்தா என்ன சார் அர்த்தம்? என்னால உங்க மௌனத்தை ஃபேஸ் பண்ண முடியாது சார். நீங்களாவது உங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ற வரைக்கும் நான் அடுத்த ஸ்டெப் வைக்க போறது இல்லைன்னு முடிவெடுத்தது ரொம்ப தப்பு சார். நீங்க என்னை விட்டு ரொம்ப தூரம் விலைக்கு போயிட்டீங்களா சார்? என்னடி அனு, ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு இன்னும் நீ அப்படியே வந்து நின்னுட்டு இருக்க? நான் ஆபீஸ் போல. ஓ, உன்கிட்ட ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னாளா? என்கிட்ட ஆபீஸ்க்கு போலன்னு சொன்னா. என்னடி ஆச்சு உனக்கு? இப்ப நீ ஆபீஸ்க்கு போறியா இல்லையா? போலமா. ஏய், போயிட்டு வாடி, சொன்னா கேளுடி அனு. நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போல, அவ்வளவுதான். ஏண்டி இப்படிலாம் என்னமோ பண்ணி தொலை. அனு, இங்க வா. இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல, சொல்றத கேளேண்டி. இல்ல ரம்யா, நேத்து நம்மள மால்ல பாத்துட்டு என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட பேசாம சூர்யா சார் அப்படியே போயிட்டாரு. சரி, கூட மீரா மேம் இருந்தாங்க, அதனால பேசலன்னு வச்சுப்போம். ஆனா வீட்டுக்கு போய் ஒரு போன் கூட பண்ணல. நான் போன் பண்ணாலும் ஒழுங்கா பேச கூட மாட்டாரு. அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நான் ஆபீஸ்க்கு போக மாட்டேன்டி. என்ன ஆனாலும் இதுதான் என் முடிவு. உனக்கு இதே வேலையா போச்சு அனு. அடியே, அதான் வேலைக்கு போலன்னு முடிவு பண்ணிட்டல, அப்படியே சும்மா நிக்கிற? மாடியில போய் காய போட்டிருக்க துணியெல்லாம் எடுத்துட்டு வா, வீட்டு வேலை செய். அப்பதான் ஏன் நம்ம வேலைக்கு போலன்னு உனக்கே தோணும். போ. என்னாச்சு இவளுக்கு? இவ வயசுல நானும் இப்படிதான் இருந்தனும். கடவுளே. எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், ஆனா இந்த பொண்ணு மாதிரி நான் ஒருத்திய பார்த்ததே இல்ல. அவ அந்த தேவநந்தினிக்கு ஹெட் ஆனா பாரு, அதுக்கப்புறம் அவளை கையிலேயே பிடிக்க முடியல. அது என்னென்ன, ஆபீஸ்க்கு நினைச்சா போறா, நினைச்சா லீவுங்கறா. ஓ, அப்ப அனு இன்னைக்கு ஆபீஸ் போலியா? ரம்யா அனு கிட்ட பேசிட்டு வரேன்னு போனவ இன்னும் வீட்டுக்கு வரல. அதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாம் அனு இன்னைக்கு ஆபீஸ் போலன்னு. நாம பெத்ததுகளை சொல்லணும் ரஜினி. அவ ஆபீஸ்க்கு போனா கூட அவ கூட போன்லயே பேசிட்டு இருக்குதுங்க. அவ வீட்டுல இருந்தா அவ கூட நேர்லயே போய் மணிக்கணக்குல பேசிட்டு இருக்குதுங்க. இதுக்கு ரெண்டுக்கும் புரியல. மாசமானா அவ கை நிறைய சொல்லையா காசு வருதுன்னு. அண்ணே, நான் எத்தனை தடவை சொன்னாலும் இந்த ரம்யா கேட்கவே மாட்டேங்கிறா. சின்ன வயசுல இருந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே வளர்ந்துட்டாங்கல்ல. நீ அப்பவே கண்டிச்சிருக்கணும் ரஜினி. சின்ன பொண்ணுன, அப்ப இப்படி எல்லாம் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோமா என்ன? தெரிஞ்சுக்கணும். இந்த காலத்துல நாம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். இவ்வளவு அனுபவம் ஒரே காலேஜ்ல தானே படிச்சாங்க. அவ தேவநந்தினிக்கு ஹெட் ஆயிட்டா. நம்ம பொண்ணு இனிமே தான் பயோடேட்டாவே எழுத போறா. அண்ணா, அதெல்லாம் ஒவ்வொருத்தர் அதிர்ஷ்டப்படி நடக்கும். நம்ம கையில என்ன இருக்கு? அதிர்ஷ்டம் மட்டும் இல்லம்மா, அதுக்கும் மேல என்னவோ ஒண்ணு இருக்கு. இப்ப பாரு, இவ ஆபீஸ்க்கு போகல. கரெக்டா இன்னும் 10 நிமிஷத்துல அந்த சூரிய பிரகாஷோட காரு நம்ம காலனி வாசல்ல வந்து நிக்கும். அண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் என்னவோ நடந்துகிட்டு தான் வருது. அதுக்காக நீங்க என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காதீங்க. இல்ல ரஜினி, நீ வேணா பாரு.
இன்னும் 10 நிமிஷத்துல அந்த சூரிய பிரகாஷோட காரு நம்ம காலனி வாசல்ல வந்து நிக்குதா இல்லையான்னு அப்ப தெரியும் உனக்கு. வந்துருச்சுல. அண்ணா என்னென்ன இது? நீங்க சொன்னது அப்படியே நடந்து போச்சு. உங்ககிட்ட யாராவது பெட்டு கட்டினாங்கன்னா நிச்சயம் தோத்து போயிடுவாங்கன்னு. நீங்க சொல்லும் போது கூட ரொம்ப ஓவரா சொல்றீங்களோன்னு நினைச்சேன். ஆனா சரியா தான் சொல்லிருக்கீங்க. நீங்க சொல்லி வாய் மூடல, அதுக்குள்ள அந்த சூரிய பிரகாஷ் கார் வந்து வாசல்ல நிக்குது. இவ ஒரு நாள் ஆபீஸ்க்கு போலனா கூட அந்த பாஸ் நேரா வீட்டுக்கு வந்துருவாரு. இப்படி ஒரு பாஸ் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். இது யாருக்கு கிடைக்கும்? இந்த அணுவுக்கு கிடைச்சிருக்கானே. இன்னும் என்னென்னவோ நடக்க போகுது ரஜினி. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அம்மா, என்னடி? சூரிய சரோட அம்மா வராங்கம்மா. எங்கடி? ஐயோ, நம்ம வீட்டுக்கு தாமா வராங்க. ஐயோ, நீ தேவநந்தினி சேலைக்கு ஹெட் மாஸ்டர் ஆன பின்னாடி ஒரு நாள் ஆபீஸ்க்கு போலனாலும் யாராவது வந்துருவாங்களா? என்னடி ஆபீஸ் என்னடி பண்ணி தொலைச்ச ஆபீஸ்ல? ஐயோ அம்மா, படுத்தாத. அடியே, இல்லம்மா, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாரை தேடுற? நீங்க மட்டும் தான் வந்தீங்களாமா? ஆமா, ஏன் வேற யாரு வரணும்? இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம். அம்மா, இவங்கதான் சூர்யா சரோட அம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? என்னால நம்பவே முடியலம்மா. இதையேதான் உங்க பொண்ணும் சொன்னா. இப்ப நீங்களும் சொல்றீங்க. அவசரப்பட்டு வந்துட்டனோ? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நிஜமாவே நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா உங்களை எங்கேயோ பாத்திருக்கேன். எங்கன்னு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏதாவது பேப்பர்ல பாத்திருப்பீங்க ஆண்டி. நான் தான் சொன்னனேமா, நம்ம மடியந்த கோயிலுக்கு போனப்ப பார்த்தோமேன்னு. ஆமா ஆமா ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. எங்க உங்க மருமக? அவங்களும் வந்திருக்காங்களா? மா, சும்மா இருக்க மாட்டியா நீ? நானும் அன்னைக்கு கொஞ்சம் படபடன்னு பேசிட்டேம்மா. உங்க மருமக அன்னைக்கு என்ன நினைச்சிட்டு கோயிலுக்கு வந்தாங்களோ என்னமோ. நான் அன்னைக்கு அப்படி பேசினதுக்கு வருத்தப்பட்டேன்னு உங்க மருமக கிட்ட மறக்காம சொல்லிடுங்கம்மா. அவளும் இதையேதான் சொன்னா. இங்க வச்சு எல்லாத்தையும் பேசுவியா? வா, உள்ள போய் பேசலாம். ஐயோ, நான் ஒரு லூஸ். வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க. வாடி, வாங்க வாங்க வாங்கம்மா. அனு,
மாமியார் உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க போல. சும்மா இருக்க மாட்டியா நீ? ஒரு ஸ்டெப் வைக்கலன்னு சூர்யா சார் சொல்லிட்டு இருந்தல்ல, அவரு எவ்வளவு பெரிய ஸ்டெப் வச்சிருக்காரு பார்த்தல. அடுத்து என்ன? சும்மா இருடி. என்னவோ நடக்குது. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அனு ஆபீஸ்க்கு போகாம வீட்டுல இருக்கா. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த சூர்யா வேலை மனுக்கிட்டு இங்க வந்திருக்கான். என்ன ஊர்ல இல்லாத அதிசயமால இருக்குது இது? ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒருத்தி கோவப்பட்டுக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்கான்னு அவ்வளோ பெரிய ஆளு சமாதானப்படுத்துறதுக்கு காரை போட்டுட்டு வந்து நிப்பாரா? நல்ல கதையா இருக்கு போங்க. வந்தது சூர்யா சாரோட அம்மா, சூர்யா சார் கிடையாது. ஓ, இவருக்கு அம்மா வேற இருக்காங்களா? அம்மா இல்லாம யாராவது பிறப்பாங்களா? போங்கத்த நீங்க. வாய மூற பைத்தியக்கார பையன் மவன. எதுக்குடா இப்ப அந்த அம்மா இங்க வந்திருக்காங்க? அவங்க சொத்தையெல்லாம் அனு பேருக்கு எழுதி வைக்க போறாங்களாம். ஏய், நிஜமாவாடா சொல்ற? ஏய், என்னைக்காவது ஒரு நாள் என் கையில வசமா மாட்டுவேன். அன்னைக்கு இருக்குடா உனக்கு. இத்தனை நாள் பையன் வந்துட்டு இருந்தான். இப்போ அவ அம்மா வர ஆரம்பிச்சிருக்கா. அடுத்தது மாம மச்சான்னு எல்லாரும் வர போறாங்க. எப்படிதான் ஒரு குடும்பமே இந்த குடும்பத்துக்கு பின்னாடி விழுந்து கிடக்குது. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு வீட்டுக்கு ஒரு குடும்பமே இப்படி பின்னாடி அழிஞ்சிட்டு இருக்குன்னா அதுக்கு பின்னாடி என்னமோ ஒண்ணு இருக்கு ரஜினி. இந்த பைத்தியக்கார பையன் சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த பொம்பளை சொத்தை எழுதி கொடுத்துருவாளோ? சம்பத், நாம சில விஷயங்களை பேசிட்டு இருக்கும் போது வானத்துல உள்ள தேவதைகள் எல்லாம் அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்களாம். ஆமா ரம்யா, எங்க அப்பா பேசும்போது கூட அந்த தேவதைங்க ஆமா ஆமான்னது என் காதுல விழுந்துச்சுங்க. சூர்யாவோட அம்மா எதுக்கு அணுவை தேடி வந்திருக்காங்க? அத தெரிஞ்சுக்கலாம்னா என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. சம்பத், எப்படியும் அணுவை சமாதானப்படுத்த சூர்யா சாரோட அம்மாவே வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பத். எனக்கு அது கூட சந்தோஷம் இல்ல ரம்யா. அவங்க ஏன் வந்தாங்கன்னு தெரியாம எங்க அப்பா தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு பாரு. அதை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன 2 பேரும் முணுமுணுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன பத்தி தான் பேசுறீங்கன்னு தெரியுது. போங்க உள்ள போடா. அம்மாவும் இருக்குமா? பயமா? ஏன், என்னாச்சு? இல்லம்மா, எங்க மாதிரி இல்லாதவங்க வீட்டுக்கு உங்களை மாதிரி பணக்காரங்க வர்றது
அதுவும் உங்கள மாதிரி பெரியவங்க வர்றது எனக்கு என்ன பண்றது எப்படி நடந்துக்கிறது எதுவுமே தெரியல. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நான் இருக்கிற வீடு, நான் வந்த காரு எல்லாம் பெருசா இருக்கலாம். ஆனா மனசளவுல நானும் உங்கள மாதிரிதான். மனசுதானமா முக்கியம். அதுதான் நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்க்குது. எவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்களேம்மா. நீங்க பேசுறத கேட்க அப்படியே சூர்யா சார் பேசுற மாதிரியே இருக்கு. அவர்கிட்ட அந்த குணம் உங்ககிட்ட இருந்தாமா வந்திருக்கும். உங்க மாதிரி ஒருத்தவங்க கிட்ட என் பொண்ணு வேலை பாக்குறது எங்க அதிர்ஷ்டம் தாமா சொல்லணும். அப்படி இல்லம்மா, அனு மாதிரி ஒரு பொண்ணு எங்க ஆபீஸ்ல வேலை செய்யறது எங்க அதிர்ஷ்டம். இப்பதாமா கொஞ்சம் நிம்மதியாச்சு. அனு ஆபீஸ்ல ஏதோ தப்பு பண்ணிட்டாலோ என்னவோன்னு அதான் நீங்க அவளை தேடி வீட்டுக்கு வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். உங்க பொண்ணால என்னைக்கும் எந்த தப்பும் நடக்காது, கவலையே படாதீங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ? அணுவை சரியா புரிஞ்சுக்கலையோ? பங்கஜ் சொன்ன மாதிரி இதுதான் அணுவோட உண்மையான கலரா? இல்ல, நான் நம்பிக்கை வச்ச ஒரு விஷயம் தப்பா போக வாய்ப்பே இல்ல. ஆபீஸ்க்கும் வரல, ஒரு மெசேஜும் அனுப்பல. வேணும்னே பண்றாளா இவ? உள்ள வரலாமா சார்? அதான் வந்துட்டியே, சொல்லு. போன்ல ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஓ, நீங்க போன் கூடயே பேசிட்டு இருந்தீங்களா? உனக்கு என்ன வேணும் பங்கஜ்? உனக்கு என்ன வேணும் சூர்யா? அனு எங்க? ஏன் ஆபீஸ்க்கு வரல? எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் உங்களுக்கு செக்யூரிட்டி தானே வழிய. யார் வேலைக்கு வந்திருக்காங்க யார் வரலன்னு பாக்குறது ஏன் வேலை கிடையாது சார். தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் மொத ஆளா நீ தான் தெரிஞ்சு வச்சிருப்பியே. யார் யாரை லவ் பண்றா, யாருக்கும் கல்யாணம், யாருக்கு எப்ப என்ன குழந்தை பிறந்தது எல்லாம் தெரியும். ஆனா அனு ஏன் வரலன்னு மட்டும் தெரியாது இல்ல? போன்ல கேட்கட்டுமா இல்ல நேர்ல போய் கேட்டு வரட்டுமா? லீவ் அப்ளிகேஷன் ஏதாவது கொடுத்தாளா இல்லையான்னு கேட்டேன்னு ஒழிய உடனே அவ வீட்டுக்கு போய் ரவுடிசம் பண்ண சொல்லல. ரவுடிசமா? நானா? அட பாவி, இதே பிசினஸ்ல நான் பண்ணா அதுக்கு பேர் செக்யூரிட்டி, அனு கிட்ட சொன்னா அதுக்கு பேர் ரவுடிசமா? நல்லா இருக்குடா உன் நியாயம். காலையில இருந்து அவன் ஒரு போன் கூட பண்ணல, மெசேஜ் கூட பண்ணல. சத்தம் போடாத சூர்யா, மெதுவா பேசு. அனு ஏன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல? எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு சொல்லிட்டீங்களே, அவ எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம், வரணுங்கிற அவசியம் கூட இல்லைன்னு. அப்புறம் என்ன இப்ப கேள்வி? ஓ, இப்ப தப்பெல்லாம் என் பேர்ல வந்தாச்சு, கரெக்டா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன் சூர்யா, தப்பு உன் பேர்ல தான். தேவைக்கு அதிகமா இடம் கொடுத்துட்டு இப்ப சத்தம் போட்டா ஆச்சா? எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, பூனைக்கு காலம் வந்தா ஆன மேல அம்பாரி போகுமா. முதல்ல வெட்டி பேச்சு பேசுறத நிறுத்து. வெட்டி பேச்செல்லாம் நான் பேசல, உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். நீ அவளுக்கு கொடுத்த சுதந்திரத்தை அவ நல்லாவே பயன்படுத்திக்கிறா. நீ வேணா இப்ப அவளுக்கு போன் பண்ணு, ஏன் ஆபீஸ்க்கு வரலன்னு கேளு. நேரடியா ஒரு பதில அவ சொல்ல மாட்டா. நான் உன்கிட்ட சேலஞ்சே பண்றேன்.